அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வருடம் ஏப்ரல் 23 அன்று நமது தமிழகம் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கப் போகிறது. ஆம், அன்றுதான் நமது சட்டசபை தேர்தல் நாள். நம்மில் பெரும்பாலானோர் உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது குடும்ப வழக்கப்படியோ வாக்களிக்கிறார்கள். ஆனால் இந்த வீடியோவில் வேட்பாளர்களை பற்றிய அறிவியல் தரவுகளின் அடிப்படையில், அதாவது சயின்டிஃபிக் டேட்டா அடிப்படையில் ஒருவரை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதை பார்க்க போகிறோம். இதற்கு மல்டி கிரிட்டீரியா டிசிஷன் அனாலிசிஸ் எனப்படும் ஒரு அறிவியல் மதிப்பீட்டு முறையை நாம் பயன்படுத்தப் போகிறோம். இந்த முறையில் ஒரு வேட்பாளரை மதிப்பிட 4 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவுகோல்களை நாம் தேர்வு செய்யலாம். இந்த வீடியோவில் நான் 4 அளவுகோல்களை எடுத்துள்ளேன். ஒரு வாக்காளராக உங்களுக்கு விருப்பமான கூடுதல் அளவுகோல்களையும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். ஒவ்வொரு அளவுகோலுக்கும் அதன் முக்கியத்துவத்தை பொறுத்து ஒரு வெயிட்டேஜை, அதாவது முன்னுரிமையை வழங்க வேண்டும். உதாரணமாக, நீங்கள் 4 அளவுகோல்களை தேர்வு செய்து அவற்றிற்கு 5, 5, 4, 3 என முன்னுரிமை வழங்கினால் அதன் மொத்த கூடுதல் முன்னுரிமை 17 ஆகும். இப்போது ஒவ்வொரு அளவுகோலின் தனிப்பட்ட முக்கியத்துவத்தை அறிய அதன் முன்னுரிமையை மொத்த முன்னுரிமையால், அதாவது 17ஆல் வகுக்க வேண்டும். இந்த எண்ணை வேட்பாளருக்கு நீங்கள் வழங்கும் மதிப்பெண்களுடன் 1 முதல் 10 வரை பெருக்கினால் அந்த அளவுகோலில் அந்த வேட்பாளரின் உண்மையான மதிப்பு கிடைக்கும். இவ்வாறு அனைத்து மதிப்புகளையும் கூட்டினால் அந்த வேட்பாளரின் மொத்த மதிப்பு நமக்கு தெரிந்துவிடும். இதில் அதிக மதிப்பெண் பெறுபவரே நம்முடைய வாக்கிற்கு தகுதியானவர். 2026 தேர்தலில் போட்டியிடும் தற்போதைய எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்களின் செயல்பாடு குறித்த அதிகாரப்பூர்வ இணையதள லிங்குகளை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். உதாரணமாக, பிஆர்எஸ் தரவுப்படி 16வது தமிழக சட்டமன்றம் 221, 226 பீரியடில், அதாவது இந்த சட்டமன்றம் மொத்தம் 185 நாட்கள் மட்டுமே கூடியது. இது 1952க்கு பிறகு மிக குறைவு. ஒரு சராசரி எம்எல்ஏ ஆண்டிற்கு வெறும் 3 ஸ்டார்ட் கொஸ்டின்ஸ், அதாவது 3 கேள்விகள் மட்டுமே கேட்டுள்ளார். உங்கள் எம்எல்ஏவின் தகுதி இதைவிட குறைவாக இருந்தால் அவர் சராசரிக்கு கீழ் செயல்படுகிறார் என்று அர்த்தம். மேலும் புதிய வேட்பாளர்களை பற்றிய தகவல்களை இணையதளத்தில் உள்ள நம்பகமான ஆதாரங்கள் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வசதிக்காக 4 அளவுகோல்கள் மற்றும் 2 வேட்பாளர்களை கொண்ட ஒரு கூகுள் ஷீட்டை டிஸ்கிரிப்ஷனில் இணைத்துள்ளேன். நீங்கள் அதில் உங்களுக்கு தேவையான கூடுதல் அளவுகோல்களையும் கூடுதல் முன்னுரிமைகளையும் உள்ளீடு செய்து உங்கள் தொகுதியில் யாருக்கு வாக்களிக்கலாம் என்பதை எளிதாக கண்டறியலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.